ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆனாங்க. ஸோ இந்த எபிசோட் என்ன நடக்குதுன்னு வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோவோட நெட்ஒர்த்தை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகி எல்லோரும் முன்னாடியும் பயங்கரமாக அப்படியே கத்துறா. உடனே எல்லோரும் என்னடி எப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே தன்னோட வாயை மூடிட்டு அப்படியே பெஞ்சில் உட்காந்துக்கிறா. உட்காந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மிரரை பார்த்து அவரே தானே பேசிக்கிறான். அவ்வளோ பார்த்ததுக்கு அவளோட நெட்ஒர்த்தை வந்து வேறு காட்டும். நம்மளுக்கு இவ்வளோலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸும் ஆரம்பிக்குது. ஒரு எம்ப்ளாயி வந்து கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, ப்ராஃபிட்டு, ஸோ நெட் வேல்யூ இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கேல்குலேஷன் டேட்டாஸ் எல்லாம் சொல்லி பிபிடி காமிச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ எல்லோரும் அதை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அந்த கேல்குலேஷனில் ஒரு சின்ன எரர் இருக்கும். உடனே நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு உங்கள் கேல்குலேஷன் தப்பு, ஸோ 238.2 தான் வரும், ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். எல்லோரும் செம்ம ஷாக்காக இவ்வளோ பார்ப்பாங்க, என்ன இப்படி ஒரு கால்குலேஷன் போடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்கே இருக்க போர்ட் ஆஃப் டைரக்டரில் ஒரு பொண்ணு வந்து அதை கால்குலேட்டரில் போட்டு தான் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு சொன்ன உடனே ஜிஎம் கிட்ட ஆமாம் இது கரெக்டு அப்படின்னு சொன்ன உடனே அவன் செம்ம டென்ஷன் ஆகி அந்த பிபிடி ரெடி பண்ண அந்த பொண்ணை பார்த்து செம்ம திட்டுவான். இந்த ஒரு சிம்பிள் கால்குலேஷன் கூட பண்ண தெரியாதா, இதை என்ன பண்ணுறீங்க, இந்த லட்சணத்தில் இங்கே வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம திட்டுவான். உடனே மற்ற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்டேயும் இந்த கரெக்டான வேல்யூவே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொல்லிவிட்டு ஜாங்கை வேறு ரொம்ப பாராட்டுவான். அதை பாராட்டின உடனே யாங் வந்து செம்ம டென்ஷன் ஆகி இவன் எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ கீப் இட் அப் அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான். உடனே அந்த எம்ப்ளாயியை பார்த்து இந்த மாதிரி ஒழுங்காக ஒர்க் பண்ணுங்க, இல்லைனா நம்ம கம்பெனியில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு மிரட்டுறான். உடனே நம்ம ஹீரோயினும் வந்து திருப்பி அகைன் அவங்ககிட்ட கீப் இட் அப், ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான். உடனே அங்கே நம்ம யாங் வந்து உனக்கு என்ன மனசில் பெரிய இவன் நினைப்பா, எல்லோரும் முன்னாடியும் அப்படியே ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தானே, அது எல்லோரும் முன்னாடியும் சொல்லி அந்த பொண்ணை இன்சல்ட் பண்ணுவான். அப்போ தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேறு இருக்காங்க, நம்ம ஜிஎம் எல்லோரும் முன்னாடி அப்படி சொல்கிறியே, நம்ம ஜிஎம்மை பற்றி அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கா. உடனே நம்ம ஜாங்கும் வந்து நான் யாருக்கும் தப்பு நினைக்கல, என்னோடய ஒர்க்குக்கு நான் நேர்மையாக இருக்கிறதுனால தான் நான் அந்த கால்குலேஷன் எரரை நான் நேர்மையாக சொன்னேன், நான் யாரையும் பழி வாங்கணும் இல்லை நம்மளே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே பார்த்தா ஹெச்ஆர் மாங் வந்துடுறான். ஸோ மாங் வந்த உடனே யாங் வந்து வா மேங்க, ஸோ என்ன இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை பார்க்க வரல இவளை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே இவள் உடனே பார்த்துட்டு ஓ நீ ஒரு சீக்ரெட் மில்லியனரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஸோ உடனே மேங்கும் வந்து ஒரு ஜாப் ப்ரொஃபைலை எடுத்து கொடுத்துட்டு இனி இதுதான் உன்னோட ஜாப் ப்ரொஃபைல், நீ வந்து நம்ம ஜிஎம்மோட ஃபஸ்ட்டு பர்சனல் செக்ரட்டரியாக ப்ரொமோட் ஆகிருக்கு, ஸோ இனி நீ தான் அவரோட பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னு சொன்ன உடனே யாங்கும் செம்ம கடுப்பாகி பார்த்துட்டு இருப்பா. ஸோ இவனும் எதுவுமே புரியாமல் என்ன இது அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவான் அவனும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பூ வந்து ஆஸ் யூஷுவல் கண்ணாடியை பார்த்துட்டு தன்னைத்தானே நம்ம சார்மிங்காக தான் இருக்கும், செம்ம ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கான். உடனே அங்கே ஜாங் வரா. ஜாங் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபைலை பார்த்து கேட்டுக்கிட்டு ப்ரொஃபைலை வச்சு கேட்குறான். உடனே இவனும் வந்து இதுக்காக தானே எல்லோரும் போராடிட்டு இருந்தீங்க, ஒரு யங்கு சார்மிங் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு ஜிஎம்க்கு பர்சனல் செக்ரட்டரி ஆகணும் தானே உங்களுக்குள்ளே காம்படேட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு அது தெரியும். ஸோ உனக்கு அந்த நீ பண்ண ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீ ஃபஸ்ட்டு பண்ண சீப்பான ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு பிடிக்கல, பட் இன்றைக்கி நீ பண்ண ப்ரில்லியண்ட்டான ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் உன்னை ஃபஸ்ட் செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஜிஎம்மாக வேண்டியவடா உனக்கு பர்சனல் செக்ரட்டரியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். உடனே இவனும் வந்து ஆமாம் எனக்கு புரியுது, இவ்வளோ சார்மிங்கான ஒரு பர்சனை பார்த்தோன்னே நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற போல் அப்படின்னு சொன்ன உடனே இவன் நோஸ் கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வேணா உங்கள் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு புரியுது, நீ தான் என்னோடய சாமில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், நான் வேணா டாக்டரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே ஃபோன் எடுக்க போகிறான். ஃபோன் எடுக்க போனோடனே உடனே இவன் வந்து இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நான் உங்களுக்காக தான் கேட்டேன், நான் பாருங்கள் கம்ப்ளீட்டாக நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுறா, பாடியை ஷேக் பண்ணுறா. ஸோ இப்படிலாம் பண்ணி காமிச்சோன்னே அவன் என்னடா இவன் கிறுக்குத்தனமாக ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே ஒரு மெயில் வரும். அதை பார்த்த உடனே இவனும் கையை வாங்கி உட்கார்றா போதும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். உடனே அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா 6% மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு உடனே இவனுக்கு செம்ம சந்தோஷமாகிடும். உடனே எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கஷ்டப்படுவான் கால்குலேஷன் போகிறதுக்கு. உடனே நம்ம ஜாங் வந்து ஹியூமன் கம்ப்யூட்டர் மாதிரி 6% ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, எதனால் இன்க்ரீஸ் ஆச்சு, இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம கம்பெனிக்கு அதனால் என்ன ப்ராஃபிட்டு, எந்த செக்டர் பயங்கரமாக பூம் ஆகிருக்கு, இதனால் ஃப்யூச்சர் செக்டார் இதில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், நம்ம கம்பெனிக்கு அதனால் என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு ஏதோ ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் மாதிரி அப்படியே
ஃப்ளோவாக சொல்லிக்கிட்டே இருப்பாள். இவனும் அவன் வாயை பார்த்துக்கிட்டே பக்கத்தில் நிற்க இவன் என்ன வாய்க்கிட்ட வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பயங்கர ஷாக் ஆகிடுவாள். ஸோ உடனே பூவும் வந்து என்னோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எனக்கே தெரியும், நான் அதனால தான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளும் கிளம்ப போகும்போது ஒரு நிமிஷம் நீ வந்து என்னோடய பர்சனல் செக்ரட்டரி வந்து பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் என் கூட இருக்கும்போது, ஸோ இந்த மாதிரி பையன் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். உடனே ஒரு 2 lakhs நான் அனுப்புகிறேன், அதை வச்சு நீ ஒரு நல்ல ட்ரெஸ்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். உடனே இவனும் தேங்க்யூ பூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவோம். உடனே இவனும் வந்து அகெயின் நம்ம என்ன சாமிங்காக தானே இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருப்பி லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஜாங்கோட ஃப்ரெண்டு வந்து நீ என்ன வீக்கெண்டில் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் அலாரமை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு தூங்கிட்டே தான் இருக்கேன், நீ மட்டும் இப்படி தான் இப்படி முடிச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க, உன்னோட நீ கீபேடில் அடிக்கிற அந்த சவுண்டு வச்சு தான் நானே ஏஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போது டக்குன்னு அவள் லேப்டாப் பார்த்தோன்னே பூவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இவன் உனக்கு தெரியுமா, நீ இவன் கூட தான் ஒர்க் பண்ணுற, இவனா நீ ஏன் அதை சொல்லவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அப்படியே வழின்னு வழிகிறான். ஸோ இவனும் வந்து உனக்கு இவனை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே இவனை பற்றி யாருக்கு தான் தெரியாது, இவன் தான் பூ குரூப் ஆஃப் கம்பெனிஸோட GM, இவன் பயங்கர ஹேண்ட்ஸமாக சாமிங்கான ஒரு மல்டி மில்லியனர், ஸோ இவனுக்கு நிறைய கேர்ள்ஸ் இவனை சுற்றி இருந்தாலும் இவன் மொரட்டு சிங்கிள் தான், நீ எப்படி இத்தனை வருஷமாக மொரட்டு சிங்கிளாக இருக்கியோ அதே மாதிரி தான் இவனும் மொரட்டு சிங்கிளாக இருக்கான், ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். உடனே இவளும் வந்து எனக்கு இன்ட்ரோ கொடு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. ஸோ நீ ரொம்ப லக்கி, உனக்கும் இந்த ஒரு ஒத்துமை இருக்குது, நீயும் மொரட்டு சிங்கிள் அவனும் மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கா. உடனே அப்போன்னு பார்த்து இவளுக்கு கால் வந்து இவ்வளோ டக்குன்னு ஏஞ்சி ஓடிடுறா. ஸோ இவ்வளோ அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. அகெயின் கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து நம்ம ஜாங்க்கும் பூக் கால் பண்ணிடுறான். கால் பண்ணோடனே வாடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நினச்சிக்கிட்டு கால் எடுக்கிறான். கால் எடுத்தால் இன்னும் ஒரு 10:30 நீ என் பிளேஸ்க்கு வந்துரு, ஸோ நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறான். வீக்கெண்டு கூட வாடா, நான் எப்படி ஒரு GM-ஆக இருந்தேன், கடைசியில் இவன்லாம் என்ன வேலை வாங்குறானேன்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பில் கத்திக்கிட்டு அப்படியே சோஃபாலே கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் அவன் நினச்சி பார்க்கலாம் முடிஞ்சு கரண்ட்டு ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஸோ ஒரு 2 பேரும் ஸ்லிப் ஆகி ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து கிடக்குறாங்க. ஸோ 2 பேரும் செம்ம ஷாக்கில் இருக்காங்க. டக்குன்னு உடனே 2 பேரும் ஏஞ்சி என்ன நடந்தது, ஏன் இப்போ என் மேலே விழுந்த, என் ட்ரெஸ் எல்லாம் செம்ம அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூ செம்ம டென்ஷனாக வரான். உடனே இவளும் இருங்க நான் தொடச்சி விட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டே இருக்கேன். பட்டுன்னு அவன் பேக் மேலேயே அடிச்சிடுறான். அடித்த உடனே 2 பேருக்கும் செம்ம எம்பாரசிங்காக போயிடுது. 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. சரி ஓகே நான் என்னோடய டஸ்ட்டை நானே தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தன்னோட டஸ்ட்டை அவனே தொடச்சிக்கிறான். இது ஜாங்கும் வந்து அவள் ட்ரெஸ்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் துடைக்கும் போது எனக்கு ரொம்ப அழுக்காக இருக்குது, ஸோ இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ அப்படின்லாம் கேட்குறான். இது ஃபியூ 100,000 தான் அப்படின்னு சொன்ன உடனே இது அவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு இதை வேறு நான் அழுக்கு பண்ணிட்டேன், நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரட்டுமா அப்படின்லாம் கேட்குறான். ஸோ நீ இங்கேயே சீக்கிரமாக ரெடி ஆகு அப்படின்னு சொன்ன உடனே ஜாங்கம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டே இருக்கான். அந்த டைம்னு பார்த்து நம்ம பூவோட ஃப்ரெண்டு ஒருத்தி வர, அவன் ஒன் சைடாக ட்ரை பண்ணிருக்கான் போல் பூவை, நீ ஏன் என் கூட டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறேன், என்னை பார்த்தாலும் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். உடனே பூவும் வந்து இவகிட்டேருந்து எஸ்கேப் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் அவகிட்ட கோத்து விட்றான், இதுதான் என் பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிட்ற மாதிரி அவன் நைஸாக அந்த பொண்ணுக்கிட்ட நழுவிடுறான். ஸோ இவளும் வந்து அப்படியே எப்போ ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓடிடுறான். இவளும் பயங்கர ஃபீலிங்கோட மிஸ் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ காரை காட்டுறாங்க, காரில் 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம பூவும் வந்து என் வீடு வேறு டைரெக்ஷனில் இருக்குது, உங்கள் வீடு என் வீட்டு போகிற வழியில் இல்லை, ஸோ நீ இங்கேயே இறங்கியிருக்கியா, உன்னை ட்ராப் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே இப்போ பயங்கர கிட்ட வரான். இவன் ஒரு மாதிரி எம்பரேசிங்காக ஆகி நான் உன்னோட பாஸ் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நீங்கள் வேறு இந்த ட்ரெஸ்ஸு ஃபியூ 100,000 சொன்னீங்க, ஸோ இதுக்கு நான் பே பண்ணலாம் வேணாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்ன உடனே அவனும் கிட்ட வந்துட்டு அஃப்கோர்ஸ் நீ பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவனும் பயங்கர டென்ஷன் ஆகி இது நீங்கள் ஃபியூ 100,000 சொன்னீங்க, என்னால் அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே நான் சும்மா தான் சொன்னேன், இதை நான் என் பர்சனல் செக்ரட்டரி கொடுத்த கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கிறேன், நீ இப்போதைக்கு காரை விட்டு இறங்கினா போதும், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே காரை விட்டு இறங்கி விட்டு ஒரு கோட்டையும் தூக்கி போடுறான். குளிராக இருக்குது, இந்த கோட்டை போட்டு கேப் பிடிச்சி வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிடுறான். இவ்வளோ வந்து கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. கரெக்டாக அப்போன்னு பார்த்து அகைன் பூ கால் பண்ணுறான். இவன் ஏன் கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. ஸோ கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து பூவோட அந்த ஒன் சைடு
லவர் அவள் வந்துடுறா. ஸோ அவன் வந்துட்டு நீ தானே அந்த பர்சனல் செக்ரட்டரி, ஸோ எனக்கு தெரியும் நீ நீ என்ன ட்ரை பண்ணுற, அவனை என்ன கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறியா, அவன் கூட ஏன் சேர்ந்து நீ சுற்றிக்கிட்டே இருக்க, நீ சுற்றுற வேலைலாம் வச்சுக்காத, ஏதாவது ஒரு தாட் இருந்தால் இத்தோட நீ மறந்துடு, அவனை விட்டு விலகிப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக வரா. உடனே நம்ம ஜாங்கும் வந்து நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்க, நான் ஜஸ்ட் அவரோட பர்சனல் செக்ரட்டரி தான் அப்படின்னு சொல்கிறான். அவனோட வேலைக்கெல்லாம் பர்சனல் செக்ரட்டரி தேவையில்லை அப்படின்லாம் சொன்ன உடனே இவள் பயங்கர டென்ஷன் ஆகி, நீங்கள் என்ன டேட் பண்ணுறீங்களா இல்லை லவ் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்குள்ளே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்கா, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம பூவும் வந்துடுறோம். ஸோ பூ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுற, வீட்டுக்கு ஒன்றும் போலியா, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறோம். ஸோ துரத்தி விட்டு நம்ம ஜாங்கிட்ட, ஓகே நீங்கள் தனியாக நிற்ப, அதுவும் பயங்கர குளிராக வேறு இருக்குது, குளிரில் நடுங்கிட்டு வேறு இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால தான் வந்தேன். ஆமாம் எனக்கு குளிர் தாங்க முடியல, ஸோ நீங்களே என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கும் கேட்குறா. சரி ஓகே வா, ஒரு ஹெல்ப் தானே, அதனால தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வா காருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். உடனே இவ்வளோ வந்து நீ கிறுக்கன் தான் நினச்சேன், கொஞ்சம் நல்லவனாகவும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் நம்ம ஜாங் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹெச்ஆரும் வந்து கடலை போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ என்ன ஒர்க் பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கடலை போட ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஸோ இவ்வளோ வந்து எனக்கு ஒர்க் இருக்குது, நான் ஒர்க் பண்ணணும், இப்போ என்ன வேணும் உனக்கு, என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி ஆட்டிடியூடோடு பேசுகிறேன், நான் ஃப்ரெண்டியாக தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ உன்னோட ப்ரொஃபைல் நான் பார்த்தேன், 5 இயர்ஸாக நல்லா தான் ஒர்க் பண்ணுறேன், பட் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக தான் உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு வந்தேன், கவலைப்படாத சீக்கிரமாக ப்ரொமோஷன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். சொல்லிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பூவும் அங்கே வந்துடுறான். நீலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போலியே, ஸோ உன்னோட சேலரி கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாய்க்கிறதுக்கு சொல்கிறான். உடனே நம்ம பெங்கம் வந்து, ஐயோ அப்படிலாம் இல்லை, நான் பயங்கர பிஸி, இப்போ கூட எனக்கு வேலை இருக்குது, ஒரு கால் ஷெட்யூல் பண்ணணும், ஸோ நான் அதுக்கு போய் ஷெட்யூல் பண்ணுறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறேன். இவனை வெறுப்பேற்றினோடனே அவனுக்கும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங் சொல்கிறான். உடனே நம்ம பூவும் வந்து இவகிட்ட ஏதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ முடிச்சுக்கிட்டே இருந்துட்டு, ஓகே நான் உங்களை ஒரு அந்த பிஸ்னஸ்ஸு கான்டாக்ட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டவுடனே நம்ம ஜாங்கை வந்து அதை ஆல்ரெடி நான் சென்ட் பண்ணி உங்கள் மெயிலுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அகைன் நெக்ஸ்ட்டு பாத்ரூம் அந்த ரெனோவேஷன்லாம் சொன்னேன், அது பில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு உடனே இவனும் பில்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணி உங்களுக்கு சிசியும் வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு இவன் திருப்பி அகைன் பேசணுமேன்னு சொல்லிட்டு அகைன் வேறு ஒன்று கேட்குறான். ஸோ இவன் அதுக்கும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக, நான் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எப்போ வேணாலும் டாக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவர் வர சொல்லிடுறேன், அவர் ரெடியாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். உடனே உங்களுக்கு எதுவும் பிரச்சனைலாம் என்னை ஒர்க் பண்ண விட்றீங்களா, கொஞ்சம் இங்கேருந்து கிளம்புறீங்களா, சன்லைட் மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே செம்ம நோஸ் கட் ஆகிடுது. ஸோ உடனே இவனும் ரூமுக்கு போய்ட்டு அகைன் கண்ணாடி எடுத்து வச்சுட்டு, நம்ம சாம் குறைஞ்சிடுச்சா, இவன் ஏன் நம்ம சாமுக்கு எல்லாருமே மயங்கிடுறாங்க ஆனால் இவன் மட்டும் மயங்கவே மாட்டுறான், இன்னும் ஏதாவது நம்ம பண்ண வேண்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டாங்க. இல்லை நம்ம என்ன சாமிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. பார்த்தா அகைன் இவன் வந்து லஞ்சுக்கு வந்து நம்ம ஹெச்ஆர் மெங்க வந்து கூப்பிட்டு போயிருக்கான். கூப்பிட்டு போயிட்டு அவங்ககிட்ட, இவன் எனக்கு அடங்கவே மாட்றா, நான் சாமிங்க எல்லாருமே எனக்கு அடங்கி போய் தான் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இவன் மட்டும்தான் ரொம்ப ஆட்டிடியூடோடு பேசிகிட்டே இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மெங்கவும் வந்து, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து உங்கள் காலில் விழுந்து நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாசாமி போடுற ஆளுங்களை தான் பார்த்துருக்கீங்க, ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களோட லேடி வெர்ஷனை பார்க்குறீங்க, அதனால தான் உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னோடனே, நீ இவ்வளோ ஆஷாலாம் பேசாத, மரியாதையாக ஒரு ஐடியா கொடு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மெங்கம் வந்து, சரி நான் ஐடியா கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம பூ வந்து செம்ம டென்ஷன் ஆகி வீட்டில் கத்தி எடுத்து ஒரே சொருவன உடனே நம்ம மெங்கம் செம்ம அவனுக்கு புரிஞ்சு போய் பயந்து, ஓகே எனக்கு புரியுது, நீங்கள் சாமிங்காக தான் இருக்கீங்க, பட் இன்னும் கொஞ்சம் சாமிங்காக, இன்னும் கொஞ்சம் நல்லா குட் லுக்கிங்காக உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, ஆமாம் இல்லை கரெக்டு தான், நானே இன்னும் நல்லா க்ரூம் ஆகி அவளை வலையில் விழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ இங்கே அகைன் ஆஃபீஸை காட்டுறாங்க. ஆஃபீஸுக்கு காமிச்ச உடனே நம்ம ஜாங்கும் ஒர்க் பண்ணியிருக்கா. அப்போ பூவும் கால் பண்ணி, இன்னும் 20 மினிட்ஸில் நம்ம கிளம்ப வேண்டியிருக்கு, ஸோ உன்னோட டேட்டாஸ் அண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என் யூனிட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே இவளும் அவள் பண்ண ஒர்க்கு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காள். அப்போ பார்த்தா திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ அவள் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. ஸோ கீழே விழுந்த ஃபோர்ஸில் அவள் ஸ்கர்ட்டும் கிழிஞ்சிடுது. ஸோ அவள் கிழிஞ்ச ஸ்கர்ட்டை பார்த்தோன்னே எல்லாருமே ஹெல்ப் பண்ணாமல் அவளை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஷேமாக போய் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டுருக்கான் ஏஞ்சிக்காமல். அப்போன்னு பார்த்து பூவும் அவனோட கோட் எடுத்துகிட்டு வந்து அவள் கிழிஞ்ச ஸ்கர்ட் மேலே போட்டு கவர் பண்ணி அவளை அப்படியே தூக்க ட்ரை பண்ணால், தூக்கி அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து எங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.